ஹாய். இன்னைக்கு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் அத பத்தி பார்க்க போறோம். ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிங்கிறது, ஒரு லிகாண்டு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் மூலியமா எவ்வாறு பாதிப்படையுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். வாட் ஆர் லிகாண்ட்ஸ்? லிகாண்ட்னா என்ன? லிகாண்டுங்கிறது ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். சென்ட்ரல் மெட்டல் அயன் கூட இணைஞ்சிருக்கிறது தான் லிகாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஸ்ட்ராங் லிகாண்ட், வீக் லிகாண்ட் அப்படின்னா என்ன? இப்போ டி ஆர்பிட்டால் வந்து ஸ்பிளிட்டிங் ஆகுது. இந்த ஸ்பிளிட்டிங் ஆகிற நேரத்தில் T2G அண்ட் EG செட்டாக உங்களுக்கு பிரியுது. இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பிளிட்டிங் உடைய ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா CFSE வேல்யூ அதெல்லாம் அதிகமாக இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இதில் கிடைக்கக்கூடியது வந்து ஹை ஃபீல்டு காம்ப்ளெக்ஸாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிகாண்டுக்கு சயனைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லிகாண்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். வீக் லிகாண்ட்னா என்ன? அப்போ அந்த டி ஆர்பிட்டாலுடைய ஸ்பிளிட்டிங் பார்க்குறோம். அந்த ஸ்பிளிட்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். CFSE வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ராங் லிகாண்ட். அப்போ இதுல கிடைக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் லோ ஃபீல்டு காம்ப்ளெக்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அயோடைட், புரோமைடு, குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ்ல கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஸ்பிளிட்டிங்கை வச்சு தான் நம்ம ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் சொல்றோம். உங்களுக்கு ஒரு லிகாண்ட் இருக்கு. அந்த லிகாண்ட் சென்ட்ரல் மெட்டல் கேட்டையான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரோச் பண்ணுது. அப்ரோச் பண்ற நேரத்தில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகுது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் ஆகுது. எதுதான் டீஜெனரேட்டட் டி ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகுது. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா டூ செட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி லெவலா உங்களுக்கு பெரியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லோயர் எனர்ஜி T2G செட் ஆகும். ஹையர் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா EG செட் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரியுது. அதுதான் இந்த ஆக்டாஹெட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் அந்த டயக்ராம்ல. இப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன நடக்கும்? இப்போ டீஜெனரேட் டி ஆர்பிட்டால், எதுவுமே உங்களுக்கு பண்ணாம அப்படியே அமைதியா இருக்கு. ஒரு ஃப்ரீ மெட்டல் அயானா இருக்கிற நேரத்துல அந்த 5 டீஜெனரேட் டி ஆர்பிட்டால் வந்து அதோடைய எனர்ஜி லெவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாறாம சேமா இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிகாண்ட் வந்து அந்த டீஜெனரேட் டி ஆர்பிட்டால் அப்ரோச் பண்ற நேரத்துல அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆயிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா உங்களுக்கு அஃபெக்ட் த ஆர்பிட்டல் எனர்ஜி. அந்த ஆர்பிட்டல் எனர்ஜி வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆன உடனே அந்த பேரி சென்டர்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போகுது. டீஜெனரேட் டி ஆர்பிட்டால் இருந்து அந்த பேரி சென்டர் அந்த இடத்துக்கு போகுது. ஓகேங்களா? அப்போ போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் தான் ஸ்பிளிட்டிங் நடக்குது. அப்போ அதான் மூணாவது கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங். ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகுது. எப்படின்னா T2G ஆவும் EG-ஆவும் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டேட்டாவும் வந்து பிரியுது. இந்த T2G வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோயர் எனர்ஜியாகவும் EG வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் எனர்ஜியாகவும் உங்களுக்கு பிரியுது. என்னது கம்ப்ளீட் சீரியஸ் அப்படி சொல்லி போட்டிருக்கேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல லிகாண்ட் உடைய அரேஞ்சிங் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் ஸ்ட்ரென்த். இப்போ எப்படி வந்து இந்த லிகாண்டு இன்க்ரீசிங் ஆர்டர்ல நம்ம ஸ்பிளிட்டிங் அந்த CFSE ஸ்பிளிட்டிங் மூலியமா அதை நம்ம எப்படி போடலாம்? எல்லாமே இது லிகாண்ட்ஸ் தான். அது ஸ்பிளிட்டிங் ஆகிற நேச்சரை வச்சு நாங்க வந்து பாத்தீங்கன்னா இது வீக்கா, மாடரேட்டா, காமனா, ஸ்ட்ராங் ஃபீல்டா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்னா இதை பிரிச்சு வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வீக்கஸ்ட் ஒரு லிகாண்ட் அதுல ஏன் அப்படி சொல்லி சொல்றேன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்கும். அயோடைடு, புரோமைடு, குளோரைடு இதெல்லாம் ஹாலைட்ஸ் தான். இதெல்லாம் ரொம்ப வீக்கஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிகாண்ட் அப்படி சொல்லி சொல்றோம். டியூ டு த ரீசன் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாடரேட் ஃபீல்டு லிகாண்ட் அப்படின்னா தயோசைனைடு, ஃப்ளூரைடு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OH இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடரேட்டா இருக்கக்கூடியது. காமன் லிகாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து காமனா இருக்கும். அதிகமா இருக்காது, கம்மியா இருக்கு. காமனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இருக்கும். இது வந்து அவங்களுக்கு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C2O4, H2O, NH3 இதெல்லாம் எப்படி மாடரேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா எது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இத்திலின் அமீன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா NO2, சைனைடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
CO. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஏன் ரீசன்? ஸ்ட்ராங் ஃபீல்ட்னா இதனுடைய ஸ்பிளிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் அதிகமா இருக்கும். வீக்னா அதனுடைய கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் சீரியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் டெல்டா ஓ, டெல்டா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல எடுத்துக்கிறோம். இதுல டெல்டா ஓங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு the energy differences between T2G and EG orbital sets in octahedral complexல. octahedral complexல வந்து பார்த்தீங்கன்னா இந்த T2Gக்கும் EGக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், அந்த டிஃபரன்சியேஷன்ஸ் தான் நம்ம டெல்டா ஓ அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதை மெஷர்மெண்ட் பண்றதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் பண்றோம்னா வேவ் நம்பர்ஸ்ல மெஷர்மெண்ட் பண்ணுவோம். சென்டிமீட்டர் அல்லது எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும். இதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணலாம் எதனுடைய நம்பரால, டெல்டா ஓல வேவ் நம்பர்ஸ் அல்லது எலக்ட்ரான் வோல்ட்ஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணலாம். அப்படி மெஷர்மெண்ட் பண்ற நேரத்துல நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ்ல ஸ்ட்ராங் லிகாண்ட் வீக் லிகாண்ட் பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த ஸ்ட்ராங் லிகாண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடியூஸ் லார்ஜ் டெல்டா ஓ வேல்யூ டிபிக்கலி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட்டர் தென் 20,000 centimeter. Electron prefer to the pair in a lower orbital. இப்போ இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அதிகமான 20,000 சென்டிமீட்டர் அதிகமா உங்களுக்கு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ப்ரொடியூஸ் பண்ணும் டெல்டா ஓ உடைய வேல்யூ. அப்படி ப்ரொடியூஷன் பண்ணக்கூடிய அதெல்லாமே ஸ்ட்ராங் லிகாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? வீக் லிகாண்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு less than 50,000 சென்டிமீட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு CFSE வேல்யூ கிரியேட் பண்ணுது அப்படின்னா அது வீக் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் ஆக்குபை வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால் பிஃபோர் பேரிங். இப்படி இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன். இதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட்ல எலக்ட்ரான் ப்ரிஃபர் டு த பேர் இன் லோயர் ஆர்பிட்டல் எனர்ஜி. இது வந்து பாத்தீங்கன்னா லோயர் ஆர்பிட்டல் எனர்ஜில அது ஹையர் ஆர்பிட்டல் எனர்ஜில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படி சொல்லி சொல்றதுக்கு. ஓ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய வேவ் நம்பரை மெஷர்மெண்ட் பண்ணலாம். எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டெல்டா உங்களுக்கு ஆக்டாஹெட்ரல்ல டெல்டா ஓங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி மெஷர்மெண்ட் பண்றதுங்கிறது தான் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹை ஃபீல்ட் அண்ட் லோ ஃபீல்ட் காம்ப்ளெக்ஸ். ஹை ஃபீல்ட் காம்ப்ளெக்ஸ்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய பேரிங் உங்களுக்கு வந்து சொல்றோம். உங்களுக்கு பேரிங் எனர்ஜி formed with strong field ligand where delta O greater than pairing energy. இப்போ பேரிங் எனர்ஜியோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கும், CFSE வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். எதனா பேரிங் எனர்ஜி. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல நடக்கும். இது எலக்ட்ரான் பேரிங் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறது முதல்ல வந்து T2G ஆர்பிட்டால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா EGக்கு போகும் உங்களுக்கு. அதே போல இதுல கிடைக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் வந்து பாத்தீங்கன்னா டயாமேக்னெட்டிக்கா கிடைக்கும் அல்லது லோ ஸ்பின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸா சயனோ ஃபெரேட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, எக்ஸா அமினோ கோபால் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. லோ ஃபீல்டு காம்ப்ளெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லெஸ் தென் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்டாஹெட்ரல் ஃபீல்ட் இருக்கும், ஆனா பேரிங் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுல இந்த லோ ஃபீல்டு காம்ப்ளெக்ஸ்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கும். எலக்ட்ரான் ஆக்குபை பண்றது முதல்ல எது பேரிங் ஆகிறதுக்கு முன்னாடி EG ஆர்பிட்டால்ல முதல்ல பேரிங் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு T2Gல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரிங் ஆகும். இதுல பேராமேக்னெட்டிக்கா கிடைக்கும் அல்லது ஹை ஸ்பின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாகோ ஃபெரேட்டும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸா அக்குவோ உங்களுக்கு மேக்னெடைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லலாம். இதுதான் வந்து ஹை ஃபீல்டு லோ ஃபீல்டு காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். பேரிங் எனர்ஜினா என்ன? P அப்படின்னா ஒரே ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான் எனக்கு தேவையான ஆவரேஜ் எனர்ஜி. அதுல எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி
அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா 2 எலக்ட்ரான் ஒரே ஆர்பிட்டால இருந்தாலும் அவற்றில் நெகட்டிவ் சார்ஜஸ் கொலம்பிக் ரிப்பல்ஷனால ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரெண்டாவது வந்து எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, அதாவது அதுல அன்பேர்ட் எலக்ட்ரான் பேரலல் ஸ்பின்னோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால எக்ஸ்சேஞ்ச் இன்ட்ராக்ஷன்ல ஸ்டெபிலைசேஷன் ஆகுது. அப்போ எலக்ட்ரான் பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவாகுது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் கம்பேரிசன், அதாவது ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அண்ட் பேரிங் எனர்ஜி ரெண்டுமே ரிலேட்டிவ் மேக்னிடியூடா இருக்கு. எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டால்ல இணைக்கணுமா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்பிட்டல்ல போகணுமா அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீர்மானிக்கிறது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே ஒரு முக்கியமானது ஒண்ணு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம். ஃபேக்டர் அஃபெக்டிங் வந்து லிகாண்ட் ஸ்ட்ரென்த், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா லிகாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணுது. பை பாண்ட் எபிலிட்டினாலும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டினாலும் சைஸ் அண்ட் போலார் எபிலிட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிகாண்ட் கேப்பபிலிட்டி ஃபார் த பை பேக் பாண்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு சைனைடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் த எலக்ட்ரான் டென்சிட்டி ஃப்ரம் த மெட்டல் டி ஆர்பிட்டல். இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்ட் கிரியேட் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் அண்ட் லார்ஜ் ஸ்ப்ளிட்டிங் வந்து நடக்குது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி லிகாண்ட் ஜென்ரலி கிரியேட் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நடக்குது. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பை பாண்டிங் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓவர் ரேட் பண்ணிட்டு இது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சைஸ் அண்ட் போலரைசபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மாலர் லெஸ்ஸர் போலரைசபிள் லிகாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஸ்ட்ராங் கிறிஸ்டல் ஃபீல்டு டியூ டு த பெட்டர் ஆர்பிட்டல் ஓவர்லேப் வித் மெட்டல் சென்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஏற்படுது. வந்து அப்ளிகேஷன்ஸ் ப்ராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கலாம் இது இந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம், ஸ்டெபிலிட்டி வந்து கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கலர் ப்ரெடிக்ஷன் த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் வந்து ஹெல்ப் டு ப்ரெடிக்ட் த கலர் டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் பேஸ்ட் ஆன் த டிடி எலக்ட்ரான் டிரான்சிஷன் அண்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி மூலியமா தெரிஞ்சுக்கலாம். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் த ஹை ஸ்பின் வெர்சஸ் லோ ஸ்பின் கான்ஃபிகரேஷன் மூலியமா allow the prediction for the paramagnetic and diamagnetic behavior in the coordination compound தெரிஞ்சுக்கலாம். இதே போல ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா often form the more thermodynamically stable complexes due to the greater crystal field stabilization energy. அப்போ இந்த CFC மூலமா ஸ்டெபிலைசேஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து இப்போ பார்த்து டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல இதுல இருந்து என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல்ல ப்ரெடிக்ட் த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ சீரியஸ் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு, IBr லோ CN F OH H2O NH3 EN NO2 CN CO அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் இருக்கு. இதனுடைய ஃபீல்டு ஸ்ட்ரென்த் எப்படி சொல்லு, இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஆப்டாய்டர் ஸ்பேஸ் ஸ்டில் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கிரேட்டர் தென் ஃபார் த பேரிங் எனர்ஜி, அப்போ அது லோ ஸ்பின்னா இருக்கும். வீக் ஃபீல்டுன்னு எடுத்துருக்கேன், இப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி லெஸ் தென் பேரிங் எனர்ஜி, அப்போ ஹை ஸ்பின்னா இருக்கும். அப்போ இது ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெடிக்ட்ஸ் கலரு என்ன மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். இதை நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. எது டவுட் இருந்தால் உங்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ.